வணக்கம். 1957ஆம் ஆண்டு நடந்த 2வது சட்டமன்ற தேர்தல்லைங்க, காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சதுங்க. அதற்கு காரணம் காமராஜ் அவர்கள். அவர்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை வழிகாட்டி தலைவர்களில் ஒருவர். ஹெரிடேட்டரி எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது குலக்கல்வி திட்டம்னு 1953ல முதல்வர் அந்த ராஜாஜி அவர்கள் அமுல்படுத்தினதுக்கு மாநிலமெங்கும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியதன் காரணமாக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்கிறாருங்க. வளர்ச்சிக்கான விதை போடப்பட்ட காலம் பொற்காலம் அப்படின்னு அது காமராஜர் காலம்னு எல்லாருக்கும் தெரியுங்க. 1956ல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிற பேரில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதால் 375 தொகுதிகளாக இருந்த சென்னை மாகாணத்தோட தேர்தல் 205 தொகுதிகளாக குறைக்கப்பட்டதுங்க. எதிர்பாரா திருப்பமாக காமராஜர் அவர்களை பெரியாரின் திராவிடக் கழகம் ஆதரிக்க கோபப்பட்ட ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா 55 தொகுதிகளில் தனியாக வேட்பாளர் நிறுத்துறாருங்க. திமுகவுக்கு இதுதாங்க முதல் அரசியல் தேர்தல். 205 தொகுதிகளையும் களங்கண்ட காமராஜர் வேட்பாளர்கள் 151 இடங்களில் அபார வெற்றி பெற்று 45% வாக்குகள் வாங்கினாங்க. திமுக 117 இடங்களில் போட்டியிட்டு 13 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக ஆச்சரியப்படுத்தினாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் 4 இடங்களிலும், ராஜாஜி அவர்களின் தனி கட்சி 9 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஆக குலக்கல்வி திட்டத்தால் கலங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி 1954ல் பதவியேற்று 2 ஆண்டுகளில் பொது தேர்தலில் அபார வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்தியதை போன்ற ஒரு வெற்றி 2026ல் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் முத்திரை பதிப்பாரா என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க.